இலங்கை கடவுச்சீட்டு விநியோகத்தில் பாரிய மோசடி, விசாரணையில் அம்பலம். வெளிநாட்டில் தங்கியிருக்கும் பாதாள உலக குழுவினருக்கு கடவுச்சீட்டு வழங்கும் போது அவர்களின் உண்மையான பெயர்களுக்கு மேலதிகமாக போலியான பெயர்களிலும் தயார் செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் பெரும்பாலானவை வவுனியா அலுவலகத்தில் அச்சிடப்பட்டவை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் 2 வகையான கடவுச்சீட்டுகளிலும் ஒரே மாதிரியான கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டு குடிவரவு திணைக்களத்தின் தரவு அமைப்பிற்குள் அனுப்பப்பட்டதாக விசேட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பல அதிகாரிகளின் உதவியுடன் இந்த போலி கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டதாகவும், இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 20 எனவும், அதில் 14 துபாய் பாதாள உலக குழுவினரின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் பணிபுரியும் நிர்வாக சேவை அதிகாரிகள் 2 வரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் கைது செய்தது. இந்த மோசடியுடன் தொடர்புடைய வேறு சிலரை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 2 அதிகாரிகளையும் கைது செய்யும் போது சில தரப்பினர் பலத்த அழுத்தம் பிரயோகித்து கைது செய்வதை தடுக்க முயன்றனர். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தரவு அமைப்பு இருந்தும் துபாயில் பாதாள உலக குழுவினர் தயாரித்த போலி கடவுச்சீட்டிலும் உண்மையான கடவுச்சீட்டிலும் ஒரே கைரேகையை ஊழல் அதிகாரிகள் பதித்துள்ளனர். கோடிக்கணக்கான மதிப்புள்ள தரவு அமைப்புகளை வாங்குவதில் எந்த பயனும் இல்லை எனவும், அவர்கள் பணத்திற்காக தரவு அமைப்புகளை மாற்றுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சடுதியாக அதிகரித்துள்ள கருவா விலை. காலி மாவட்டத்தில் கருவா விலை மீண்டும் அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் சந்தையில் லவங்கப்பட்டையின் விலையும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் உயர்தரம் கொண்ட 1 கிலோ லவங்கப்பட்டையின் விலை 3000 ரூபாயை தாண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மிக உயர்ந்த தரமான லவங்கப்பட்டையை உற்பத்தி செய்யுமாறு லவங்கப்பட்டையின் மொத்த விற்பனையாளர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வீடு புகுந்து வன்முறை. யாழில் வீடு புகுந்து வன்முறை கும்பல் அட்டகாசம். கணவன் மற்றும் மனைவியை தாக்கி நகைகள் கொள்ளை. யாழில் கொள்ளையர்களால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை யாழ் வடமராட்சி உடுப்பிட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உடுப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய குன்னசிங்கம் சந்துரு எனும் நபரை இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் வியாபாரம் முடித்துவிட்டு அதிகாலையில் தனது வீட்டிற்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் அவர் மீது தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதன்போது அவரால் அவலக்குரல் எழுப்பப்பட்ட நிலையில் அவரது மனைவி கணவரின் சத்தம் கேட்டு வீட்டிற்கு வெளியே ஓடி வந்துள்ளார். அவ்வேளை அவரது மனைவியையும் தாக்கிய கொள்ளை கும்பல் அவரிடமிருந்த நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த வீட்டில் சத்தம் கேட்பதை அவதானித்த அயலவர்கள் அங்கு சென்று கூறிய ஆயுதத்தால் படுகாயமடைந்த நபரை மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். தற்போது அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஆக்டேன் 92 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 355 ரூபாவாகும். ஆக்டேன் 95 லிட்டர் பெட்ரோலின் விலை மாற்றமின்றி 420 ரூபாவாக காணப்படுகிறது. 1 லிட்டர் டீசலின் விலை 16 ரூபாவினால் குறைவடைந்துள்ளதுடன் அதன் புதிய விலை 317 ரூபாவாகும். அத்துடன் சிலோன் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை மாற்றமின்றி தொடர்ந்தும் அதன் விலை 377 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் விலை 13 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 202 ரூபாவாகும். அத்துடன் இன்று 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சினோபெக் எரிபொருள் விலையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஆக்டேன் 92 பெட்ரோல் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 355 ரூபாய். 1 லிட்டர் ஆட்டோ டீசல் 19 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை 314 ரூபாய். இந்நிலையில் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிபெட்கோ எரிபொருள் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட உள்ள கொடுப்பனவு. ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து நபர்களும் முதியோர் கொடுப்பனவுக்கு தகுதியுடையவர்கள் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வெசும நிவாரண திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் இதுவரை வழங்கப்பட்டு வந்த முதியோர் கொடுப்பனவு நிறுத்தப்படவில்லை நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக கொடுப்பனவுகள் தாமதமாகியதாகவும் இந்த ஜூன் 2வது வாரத்தின் பின்னர் முதியோர் கொடுப்பனவை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கொடுப்பனவை அந்தந்த பிரதேச செயலகங்களில் இருந்து சாதாரண முறையின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் ஜூன் மாதத்திற்கான உதவித்தொகையை அதே மாதத்தில் வழங்குவதுடன் முதியோர் கொடுப்பனவை உரிய வங்கிக் கணக்கில் செலுத்தும் முறையின் கீழ் நலன்புரி நன்மைகள் சபை வரவு வைக்கும்.
ISIS பயங்கரவாதிகளை வழிநடத்தியவர் கொழும்பில் கைது. ISIS பயங்கரவாதிகள் என்று கூறப்படும் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்களையும் வழிநடத்தியதாக கூறப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓஸ்மான் புஷ்பராஜ் ஜெராட் என்ற குறித்த சந்தேக நபர் நேற்று கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதுவரை கைது செய்ய உதவுவோருக்கு 20 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று காவல்துறையினர் அறிவித்திருந்தனர். அத்துடன் ISIS உடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்பட்ட 4 இலங்கையர்களும் கொழும்பிலிருந்து சென்னையூடாக அகமதாபாத் விமான நிலையத்திற்கு சென்றபோது இந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அபு என்பவரின் கட்டளைப்படி இந்தியாவில் தாக்குதல்களை நடத்தும் திட்டங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று இந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது. உயர்தர மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. பரீட்சை மீளாய்வுகளுக்காக எதிர்வரும் 5ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட விசேட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகியுள்ளன. பரீட்சை பெறுபவர்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் www.donets.lk எனும் இணையதள முகவரிக்குள் பிரவேசித்து அறிந்து கொள்ள முடியும். 2023ஆம் ஆண்டிற்கான பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 64.3% மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.